ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை முடிந்து நீங்கள் அந்த ஜெபிக்கிற வேலையில் அதிகமான பேர் முழங்கால் படிட்டு இருந்தீங்க. நல்லா ஜெபித்தீங்க. உங்கள் ஒருவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஜெபிக்கிற அந்த கொஞ்ச நேரம் முடிந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு நம்புகிறேன். வயசானவங்களை தவிர மற்ற எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த நேரத்தில் ஜெபிக்கிறதற்கு இணையும்படியே அன்பாய் கேட்கிறேன். ஆமேன். இன்றைக்கி பாஸ்டர் அம்மாவும் டிஎன் பாளையம் சபைக்கு போயிருக்கிறாங்க. அந்த ஊழியம் ஆரம்பித்து 24 ஆண்டுகள் முடிகிறதுனால அங்கே ஸ்தோத்திரத்தை கூடுகைக்காக அங்கே கூப்பிட்ருக்குறாங்க. அதனால் பாஸ்டர் அம்மாவும் அங்கே போயிருக்கிறாங்க. அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரும்படி உங்களை கேட்டுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தில் வேதத்தை படித்து முடிக்கணும்னு சொல்லி நிறைய பேர்த்த உற்சாகப்படுத்தியிருந்துடும். எத்தனை பேர் இந்த வருஷத்தில் படித்து முடிக்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்து படித்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் மட்டும் கை தூக்குறீங்களா? இந்த வருஷத்தில் ஒரு முறையாவது வேதத்தை வாசித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் யோசுவா முடிச்சிருக்கணும். அப்போ நீங்கள் சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் யோசுவா முடிச்சிருக்கணும். வருஷம் பாதி ஆக வரைக்கும் ஒரு விசுவாசத்துலேயே இருப்போம், எப்படியும் முடிச்சிடலாம் அப்படின்னு. தினந்தோறும் ஒரு 4 அதிகாரம் படித்து முடிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. அப்போ தான் படித்து முடிக்க முடியும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 அதிகாரத்துக்கு மேலே முடிச்சிருக்கணும். உற்சாகத்தோடு சோர்ந்து போகாமல் பிரயாசப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மை அறியாமையே ஒரு சில வார்த்தைகளை, நிறைய வார்த்தைகளை நம்ம கேள்விப்படுவோம். அதாவது தமிழில் நம்ம பயன்படுத்தாத வழக்கத்திற்கு மாறான நிறைய வார்த்தைகளை கேள்விப்படுவோம். அந்த வார்த்தைகளை நம்ம மைண்டில் இருக்கும், நம்ம மனதில் இருக்கும். ஆனால் உண்மையாக அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக, ஆளுகை செய்வாராக. ஆமேன். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆமேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த வார்த்தை அபிஷேகம். அபிஷேகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அபிஷேகம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அபிஷேகத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்காக நம்ம ஜெபித்திருப்போம். ஆண்டவரே என்னை அபிஷேகங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்திருப்போம். நம்ம பிள்ளைகளை அபிஷேகங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்திருப்போம். ஆனால் அபிஷேகம் அப்படின்னா என்னது? பெந்தேகோஸ்தே சபையில் அதிகமாக கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை அபிஷேகம். அப்படின்னா என்னதுங்க அபிஷேகம் அப்படின்னா? சொல்கிறீங்களா? ராஜு ஐயா சொல்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமை. சரி, தனசேகர். ஆவியானவர். சத்தமாக சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர். சரி சரி. ஏஞ்சலக்கா என்ன நினைக்கிறீங்க? அதிகாரம். சரி. சூர்யா என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் நமக்குள்ளே வர்றதா? ஆண்டவர் நமக்கு தர்றது. சரி. அபிஷேகம் அப்படின்னா நமக்கு தெரியாத வார்த்தை அல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அபிஷேகம். அபிஷேகம் அப்படின்னா ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ அபிஷேகிக்கிறாங்க. ஒரு மனிதனையோ அல்லது ஒரு பொருளையோ அபிஷேகம் செய்வாங்க. அப்படி அபிஷேகிக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த மனிதனை அல்லது அந்த பொருளை ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதின் அடையாளம் தான் அபிஷேகம். சரிங்களா? அபிஷேகம் அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டதன் அடையாளம் அபிஷேகம். இப்போ ஆண்டவர் இப்போ ஏஞ்சல் அக்காவை அபிஷேகிக்கிறாரு அப்படின்னா அந்த அக்காவை அவருடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறாரு, அவருடைய வேலை செய்கிறதற்கு பிரித்தெடுத்திருக்கிறாரு. அதனுடைய அடையாளம் தான் அபிஷேகம். அபிஷேகம்னா என்னதுங்க? அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது.
எலெக்ஷனில் வந்து நின்று ஒருத்தர் ஜெயித்து வராரு அப்படின்னா அவங்கள வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அவருடைய வேலை என்னென்னா, இந்த தமிழ்நாட்டுக்காக வேலை செய்கிறது அவருடைய வேலை. அதுக்காக இந்த உலகத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரிலையும் அவரை வந்து பிரித்து எடுத்திருக்கிறாங்க. அவருடைய வேலை அதை தான் அவர் செய்யணும். அதுக்காக தான் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது மாதிரி அபிஷேகப்பட்ட மனிதர்கள் அப்படின்னா அவருடைய வேலைகளை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், அபிஷேகப்பட்டவர்கள் அப்படின்னா அவருடைய வேலைகளை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அபிஷேகப்பட்டவர்கள். அதுதான் அபிஷேகத்தினுடைய அடையாளம். டைரி வச்சுருக்கிறவங்க சங்கடப்படாமல் எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிறைய போக போகிறோம், நீங்கள் கூடயே வந்தால் தான் உங்களுக்கு புரியும். அபிஷேகம் அப்படின்னா அவருடைய வேலையை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதுதான் அபிஷேகம். இப்போது பழைய ஏற்பாட்டு நாட்களில் நிறைய ஜனங்கள் அபிஷேகப்பட்டிருக்கிறாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரேக்க வார்த்தையில் கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அபிஷேகப்பட்டவர். எபிரேய வார்த்தையில் மேசியா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அபிஷேகப்பட்டவர். இப்போ ஆண்டவர் அபிஷேகப்பட்டவர் அப்படின்னு சொல்லுது. கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தை அபிஷேகத்திற்கான ஒரு அடையாளம். அதாவது இந்த உலகத்தில் 2000 வருடத்துக்கு முன்பாக பிறந்தவர் இயேசு அப்படின்னு நமக்கு தெரியும். இயேசு கூட ஒரு டைட்டில் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிறிஸ்து அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் மேசியா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் இது ரெண்டும் ஒருத்தரை தான் குறிக்குது, ஏசப்பாவை தான் குறிக்குது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் மேசியான்னு சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசுன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து, மேசியா, இந்த ரெண்டு வார்த்தைக்கான அடையாளமும் அர்த்தமும் ஆமாம், அபிஷேகப்பட்டவர். இயேசு கிறிஸ்து அபிஷேகப்பட்டவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் நல்லா கவனிக்கணும், ஒரு செகண்ட் தூங்கினாலும் புரியாது. ஆமாம், நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு நாட்களில் 3 விதமான ஆட்களை ஆண்டவர் அபிஷேகித்தார். சரிங்களா? பழைய ஏற்பாட்டு நாட்களில் 3 விதமான ஆட்களை கர்த்தர் அபிஷேகித்தார். முதலாவது தீர்க்கதரிசிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அதிலிருந்து யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஆண்டவர் வந்து அபிஷேகித்து அவங்கள வந்து தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்துவார். தீர்க்கதரிசனம் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் அந்த மனிதரை பயன்படுத்துவார். உதாரணத்துக்கு எலிசாவை கர்த்தர் அப்படி பயன்படுத்தினார். அப்போ அதனுடைய அடையாளம் என்னென்னா, ஆண்டவரிடத்திலிருந்து சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு சொல்லுவது தான் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. தீர்க்கதரிசிகளோட வேலை என்னது? ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தையை வாங்கி அவருடைய பாரத்தை புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அபிஷேகிக்கப்பட்டாங்க. ரெண்டாவது ஆசாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டாங்க. ஆசாரிகள்லாம் யாருன்னா, இப்போ இந்த காலத்தில் நம்ம சொல்லணும்னா ஊழியக்காரங்க, இப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்தவங்க. ஆசாரியர்களோட வேலை என்னென்னா, ஜனங்களையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக இந்த ஆசாரிகள் வேலை செய்வாங்க. இந்த ஆசாரியர்கள் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவாங்க. இந்த ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியர்கள், மகா பரிசுத்த ஸ்தலம், இதெல்லாம் நம்ம வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்கலன்னா புரியாது. ஆமாம், முடிஞ்சால் ஏப்ரல் மாதத்தில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை வைத்து அதையெல்லாம் தெளிவாக செஞ்சு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி விடுவோம். கர்த்தர் நாமே நம்ம நடத்துவாராக. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் போவாங்க. ஆண்டவருக்கு வேலைகளை செய்கிறது, ஜனங்களுடைய சார்பில் ஆண்டவருக்கு வேலையை செய்கிறவர்கள் தான் ஆசாரியர்கள். முதல் கூட்டம் யாருங்க? ரெண்டாவது கூட்டம், மூன்றாவது கூட்டம் ராஜாக்கள், அதாவது தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள். அப்படிப்பட்ட ராஜாக்களை ஆண்டவர் அபிஷேகித்தார். இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் 3 கூட்ட ஜனங்களை கர்த்தர் அபிஷேகித்தார். முதலாவது தீர்க்கதரிசிகள், ரெண்டாவது ஆசாரியர்கள், மூன்றாவது ராஜாக்கள். இந்த 3 கூட்ட ஜனங்களையும் கர்த்தர் அபிஷேகித்தது நோக்கம், தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசன வேலையை செய்யணும், ஆசாரியர்கள் அவங்களுடைய வேலையை செய்யணும், ராஜாக்கள் அவங்களுடைய வேலையை செய்யணும். இப்படி இவங்க எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த 3 பேரும். இப்போ
இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன கனெக்ஷன்? இப்போ இந்த 3 விதமான கூட்ட ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்தாங்க. அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் நல்லா கவனிக்கணும், நல்லா எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆமாம், பழைய ஏற்பாட்டு நாட்களில் தீர்க்கதரிசிகள் மட்டும்தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறாரா? எப்போ வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்போ வந்தாருங்க? நம்ம ரட்சிக்கப்படும் போதே. சூப்பர். நம்ம ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றாரு. தீர்க்கதரிசிகள் என்ன வேலையை செய்தாங்களோ அதே வேலையை நம்மளும் செய்ய முடியும். நம்ம கையில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. தீர்க்கதரிசிகள் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்களோ அதுபோல் நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு இல்லை. நம்ம எல்லாரையும் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ரெண்டாவது, ஆசாரியர். இப்போது பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு திரைச்சீலை இருந்துச்சு, அதாவது ஒரு துணி இருந்துச்சு. அந்த துணியை விலக்கி ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அவர் உயிரோடு எழுந்த போது அந்த திரைச்சீலையை ஆண்டவர் கிழித்துட்டார். இப்போது எல்லா ஜனங்களும் கர்த்தரை பார்க்கக்கூடிய, அவரிடத்தில் பேசக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஆமென். தீர்க்கதரிசிகளுடைய வேலையும் நம்மளால் செய்ய முடியும், ஆசாரியர்களுடைய வேலையும் நம்மளால் செய்ய முடியும், ஆண்டவரோட நேரடியாக பேச முடியும், கர்த்தருக்கு வேலையை செய்ய முடியும். இப்போது ராஜா அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தது மாதிரி லூக்கா 10:19 ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். இப்போ தீர்க்கதரிசி அப்படிங்கிற இடத்துலையும், ஆசாரியர்கள் அப்படிங்கிற இடத்துலையும், ராஜாக்கள் அப்படிங்கிற இடத்துலையும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அவங்க என்னெல்லாம் செய்தார்களோ அந்த எல்லா வேலையும் செய்வதற்கு இன்றைக்கி நம்மையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு வேறு யாரும் மீடியேட்டர் தேவையில்லை, நமக்கு ஆண்டவர்கிட்ட உதவி வாங்கி கொடுக்கறதுக்குன்னு யாரும் தேவையில்லை. நம்ம ஒவ்வொருவரும் நேரடியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டோடைய வேலையை செய்ய முடியும், அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். ஆமென். அதனால தான் இப்போ 1 யோவான் 2:20 வசனம் சொல்லுது. வாசிக்கலாங்களா? 1 யோவான் 2:20. நீங்கள் அப்படின்னா யாரு? 1 யோவான் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? ஃபஸ்ட்டு அப்படி யோசிக்கணும். நீங்கள்னா யாரை சொல்கிறாங்க? இந்த புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு? கலாத்தியா புத்தகம் கலாத்தியா சபைக்கு எழுதப்பட்டுச்சு. எபேசிய புத்தகம் எபேசிய சபைக்கு எழுதப்பட்டுச்சு. கொலோசியர் புத்தகம் கொலோசிய சபைக்கு எழுதப்பட்டுச்சு. இப்போ 1 யோவான் யாருக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி கேட்கும்போது 1 யோவான் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் எழுதப்பட்டுச்சு. 1 யோவான் பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் எழுதப்பட்டுச்சு. அப்படி நீங்கள் அப்படின்னா யாரை குறிக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது இது எல்லாம் நம்ம போயிட்டு வரணும். நீங்கள் அப்படின்னா யாரை குறிக்குது? எல்லா ஜனங்களுக்கும் இது எழுதப்பட்டதுனால நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லா ஜனங்களை குறிக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் குறிக்குது. இப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையில் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகித்திருக்கிறார். சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அப்போ உங்கள் பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரா? என்ன சொல்கிறாங்க? அபிஷேகித்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறாரா? ஹலோ, நம்ம ஜெபம் பண்ணும்போது நான் எங்கேயும் கீழே விழுகலை, கண்ணை மூடிட்டு எங்கேயும் பறக்கலை, அதனால நான் அபிஷேகப்படலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு நமக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கே நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தரை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். நம்ம நான் ஒரு 3 மாதம் பெராக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தேன். அப்போ அங்கே அபிஷேகத்தில் அதிகமாக நடத்துவாங்க. அங்கிருந்த ஒருத்தர் 11 சேரை உடைச்சிருக்கிறார். எப்படின்னா அபிஷேகத்தில் துள்ளி கீழே விழுந்து, அவருடைய வேலையே அபிஷேக நேரம் வருதுன்னா ரெடி ஆகிக்கணும், ஒரு சேர் உடைய போகுது. அந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால்
நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அதனுடைய அடையாளம் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு குப்பியில் ஒரு குப்பியில் எண்ணெயை கொண்டு வந்து அந்த நபர்கள் மேலே வச்சு எண்ணெயை வார்த்து அபிஷேகிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சடங்குகள் இந்த நாட்களில் நடக்கிறதில்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம சோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாருன்னு நம்ம நம்புகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறாரா? ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். இப்போ அதில் அபிஷேகத்தினால என்ன பிரயோஜனம், என்ன பண்ண போகிறோம், அபிஷேகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அபிஷேகித்துட்டார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறாரு. அபிஷேகத்தினால என்ன செய்ய போகிறோம், அதனால் என்ன பிரயோஜனம்? அது 1 யோவான் 1:2-27 வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். இன்னொரு வாட்டி வாசிங்க. ம் 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 சரி. இப்போ அந்த அபிஷேகம் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே என்ன பண்ணுதுன்னா, இன்றைக்கி வந்து நிறைய சத்தியங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பரவிட்டுருக்குது. எது சரியான சத்தியம், ரட்சிப்பின் சுவிசேஷம் எது அப்படின்னு தெளிவாக பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானத்தை அபிஷேகம் கொடுக்குது. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் முதலாவது என்ன பண்ணுது, சரியான சத்தியம் எது, சரியான உபதேசம் எது அப்படின்னு நமக்கு பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுக்குது. அபிஷேகம் என்ன பண்ணுதுங்க, சரியான சத்தியத்தை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுக்குது. ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்ன பண்ணுது, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை நடத்துகிறது. நம்ம வந்து வேறு யாரும் நமக்கு போதிக்க தேவையில்லை. அதுக்காக நம்ம சபைக்கு வரக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய தவறான உபதேசங்கள் வர்றதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரியம். யாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, மற்ற ஊழியக்காரனுடைய சம்பந்தம் இல்லை. முதலாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சரியான சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யுது. ரெண்டாவது, நமக்கு போதித்து நடத்துகிறது. எனக்கு தேவையான சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் என்ன செய்கிறது, சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்து. ரெண்டாவது, எனக்கு என்ன தேவையோ அதை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறாரு. வேறு யாரும் எனக்கு தேவையில்லை, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் இப்போ இன்றைக்கி பாஸ்டர் டிஎன்பாளையம் சபைக்கு போயிருக்கிறாங்க. இந்த ஊழியம் ஆரம்பித்த நாட்கள்லேருந்து நிறைய கிளை சபைகளை ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கி அந்த டிஎன்பாளையம் சபை மட்டும்தான் இன்றைக்கி நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பிரிந்து போன சபைகள் எல்லாம் பார்க்கும்போது, சபைகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், பார்க்கும்போது அவங்க ஊழியத்துலேயோ இல்லை வாழ்க்கையிலையோ பெரிதாக ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல. ஆமாம். நல்லா கவனிங்க. அதாவது நம்ம சபை தான் சிறந்த சபைன்னு சொல்ல வரல. ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, எந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறாரோ அங்கே நிலைச்சிருக்கிறதா நமக்கு ஆசீர்வாதம். இந்த இடம் சரியில்லை, அந்த இடம் சரியில்லை, அங்கே ஒரு குறை இருக்குது, இங்கே ஒரு குறை இருக்குது அப்படின்ட்டு நம்ம தாவிட்டு இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் வைத்தாரோ அதை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த ஒரு அழைப்பை இழந்துடக்கூடாது, அந்த அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு? ஆமாம். இது கட்டாயத்தின் பேரில் வர்றது அல்ல. நமக்குள்ளே இந்த இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்குன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகாமல் இருக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். சபை மாறி தாவி எல்லா பிரசங்கமும் கேட்டு எல்லா ஆராதனையும் கேட்டு இருந்த இடத்துலையே தான் இருப்போம். நல்ல பிரசங்கங்களை கேட்குறதுனால வளர்ந்துட முடியாது.
எந்த சபையில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறாரோ அங்கே ஒழுங்காக கீழ்ப்படிந்து தாழ்மையாக இருக்கிறதுனால தான் வளர முடியும். ஆமே ஆமே ஆமாம். இப்போது ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாருங்கிறதுனால சபைக்கு கீழ்ப்படியாமல் ஊழியருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையான சத்தியத்தை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. ஆவியானுடைய அபிஷேகம் என்ன செய்யுது? ஆமாம், தேவையான சத்தியத்தை நமக்கு தேவையான கையெடுத்துருங்க, தேவையான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. அடுத்தது, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார். லூக்கா 4:18 வசனம் சொல்லுது, வாசிக்கலாங்களா? லூக்கா 4:18. இன்னொருத்தர் வாசிங்க, இன்னொருத்தர் அப்போஸ்தலர் 10:38 எடுத்துக்கோங்க. லூக்கா 4:18 வாசிங்க. அப்படின்னு இயேசு கிறிஸ்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதை ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து அபிஷேகப்பட்டார். அப்போஸ்தலர் 10:38. போதும். இப்போ இயேசு கிறிஸ்து அபிஷேகப்பட்டார். இயேசு கிறிஸ்து எதற்காக அபிஷேகப்படுத்தப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஆமாம், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காகவும், கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்காகவும், அற்புத அடையாளங்கள் செய்வதற்காகவும், ஜனங்களை நடத்துவதற்காகவும், ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காகவும், பிசாசின் கிரியையில் இருக்கிற பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காகவும், கர்த்தருடைய விருப்பத்தை செய்வதற்காகவும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். இப்போ நம்ம எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்ம எதுக்காக அபிஷேகித்தார்? வாசிக்கலாங்களா? 2 கொரிந்தியர் 1:21-22 வாசிங்க. 2 கொரிந்தியர் அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி அபிஷேகப்படுத்தப்பட்டாரோ அதே போல நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தாரோ, எப்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, எப்படி பிசாசுகளை துரத்தினாரோ, வியாதியஸ்தர்களை குணமாக்கினாரோ, அதே போல நாமும் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மையும் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். நம்மையும் கர்த்தர் எதற்காக அபிஷேகித்திருக்கிறாரு? அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நான் செய்து முடிப்பதற்காக கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். நல்லா கவனிங்க, அபிஷேகம் அப்படின்னா என்னது? ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, அபிஷேகம் அப்படின்னா ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இப்போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஐயா புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் போதித்து நடத்துகிறார். சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போது இது எல்லாமே அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். இது எல்லாம் எப்போ செயல்படும்னா அவருக்குள்ளே நிலைச்சிருக்கும் போது. சொல்லுங்கள், அவருக்குள்ளே நிலைச்சிருக்கும் போது. ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு வீட்டில் குடியிருக்கிறதுனால அந்த வீட்டினுடைய அதிகாரம் முழுவதும் அந்த அப்பா தரமாட்டார். எப்போ தருவார்னா அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம், நல்ல ஒரு முதிர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் அபிஷேகப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது எப்போ செயல்படும் அப்படின்னா கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கும் போது. நிலைத்திருப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தினந்தோறும் ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, தேவனோடு நேரம் செலவு பண்ணுவதில் நம்ம நிலைத்திருக்கும் போது நமக்குள்ளே இருந்து கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். இப்போ
எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் அப்படின்னு? இல்லை, யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கை தூக்க வேண்டாம். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரா? அவருடைய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறாரா? நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கும்போது என்ன பதில் வருது? நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னா யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. நல்லா கவனிங்க. நம்ம நிலைத்திருப்போம்னா பல வருடங்கள் ஆயிருக்கலாம் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு. ஆனால் நம்ம நிலைத்திருக்கும் போது நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். ஆமே, கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துவார். நான் என்ன செய்யணும், எந்த ஊழியம் செய்யணும், யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், எந்த இடத்துல யாருக்காக ஜெபிக்கணும், நான் என்ன பண்ணணுங்கிற ஒரு தெளிவான காரியத்தை நம்ம நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு போதிப்பார். நம்ம ஒரு வேளை ஒரு குழப்பமாகவே இருக்குது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் நிலைத்திருக்கலை, நம்ம இன்னும் நிலைச்சிருக்கலை. நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்ம என்ன செய்யணும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. கர்த்தர் எதற்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை வேறு பிரித்திருக்கிறார்னா அவருடைய வேலையை செய்வதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக. நம்ம என்ன வேணால் வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய வேலையை செய்வதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரு, அபிஷேகித்திருக்கிறாரு, அழைத்திருக்கிறாரு, நீதிமானாக்கி இருக்கிறாரு, மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 8 நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாங்களா? ரோமர் 8:28 வாசிங்க. அது இல்லை, 30 வாசிங்க. யாரை ஆண்டவர் முன் குறிச்சாரோ ஆண்டவர் அவர்களை அழைச்சிருக்கிறாரு. எவர்களை அழைச்சிருக்கிறாரோ நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானும் ஆக்கியிருக்கிறாரு, மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. இது வரைக்கும் அழைச்ச எல்லாரையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாரையும் நீதிமான்கள் அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக காத்திருக்கிறார், அவருடைய வேலையை செய்வதற்காக காத்திருக்கிறார். எல்லாரும் ஏசாயா 61 எடுத்துக்கலாங்களா? எல்லாரும் வேதத்தை வைத்திருக்கிற எல்லாரும் ஏசாயா 61வது அதிகாரம். ஏசாயா 61 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? முதல் வசனத்திலிருந்து. ரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இப்போ அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெளிவாக அந்த வார்த்தைகள் சொல்லுது. அவருடைய வேலையை செய்வதற்காக, கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்காக, ஆறுதல் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக, ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார்? ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஊழியம் செய்வதற்காக தான் கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம சத்தமாக ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறதோட, சத்தமாக ஆராதிக்கிறதுனால, சத்தமாக ஜெபிக்கிறதோட அதுதான் ஆவியின் நிறைவு, அவ்வளோதான். அதுக்காக தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கிறோம். ஆவியின் நிறைவு ஜெபத்தோடு நிற்கிறதில்ல, ஆவியின் நிறைவு ஆராதனையோடு நிற்கிறதில்ல, ஆவியின் நிறைவு சத்தமாக பாடுறதுனால,
பிரசங்கிக்கிறதுனால, சத்தமாக பிரசங்கிக்கிறதுனால அதோடு நிற்கிறது இல்லை ஆவியின் நிறைவு. ஆமென். அபிஷேகம் அதோடு நிற்கிறது இல்லை. அபிஷேகம் கர்த்தருக்காய் செயல்பட வைக்குது. ஆமென். யாரும் சொல்லணும் செயல்படுறதுக்கு? யாரும் சொல்ல தேவையில்லை. கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கும் போது நானே செயல்பட ஆரம்பிச்சிருவேன். கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே, ஐயா பிலிப்பையா வாரம் உங்கள் ஃபோன் அடிக்குது. கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கிறதுக்கான அடையாளமே நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை, நீங்கள் வாங்க இந்த ஊழியம் பண்ணுங்க, இந்த வேலை செய்யுங்கன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. கர்த்தர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்கும் போது வேறு யாரும் சொல்ல தேவையில்லை, நம்மளே செயல்பட ஆரம்பிப்போம். திருப்தி ஆயிடக்கூடாது. நல்லா நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், திருப்தி ஆயிடக்கூடாது. நல்லா ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறேன், திருப்தி ஆயிடக்கூடாது. கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? அபிஷேகத்தை குறித்து பார்த்துருக்குறோம். அந்த அபிஷேகத்தை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. ஏசாயா 10:27. அபிஷேகத்தினால நுகம் முறிக்கப்படும். அபிஷேகம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அபிஷேகத்தினுடைய அர்த்தம் என்ன பார்த்தோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த வார்த்தை அபிஷேகத்துடைய அர்த்தம் தேவ பிரசன்னம். ஆமே. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? டைரி வச்சிருக்கியா சந்தோஷ்? பைபிள் வச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தை அபிஷேகத்தினுடைய இந்த அர்த்தம் பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும் போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் பிசாசின் கிரியைகளும் உடைக்கப்படும். ஆமென். அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து அவருடைய பிரசன்னத்தில் வளரும்போது, கர்த்தருடைய பிரசனம் நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும் போது நம்மை அறியாமையே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டுகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களும் உடைக்கப்படும். ஆமே. அபிஷேகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். இவ்வளோ நேரம் அபிஷேகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அபிஷேகம் அப்படின்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் எப்படி அபிஷேகித்தாரோ அதே போல் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். இயேசுவ ஆண்டவர் ஏன் அபிஷேகித்தார்? அவருடைய வேலையை செய்வதற்கு, ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தர் அபிஷேகித்தார். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏன் அபிஷேகித்திருக்கிறார்னா, அவருடைய வேலையை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறதுனால சரியான சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன செய்யணுங்கிற வழிநடத்துதலை கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும். எப்போ எனக்கு கொடுப்பாரு? நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது. இப்போ ஆவியின் நிறைவு அப்படின்னா என்னது? ஆவியின் நிறைவு, இதுவும் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட வார்த்தை. ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. ஆவியின் நிறைவு என்னதுன்னு அப்படின்னா என்னதுங்க? ஆவியின் நிறைவு அப்படின்னா, ஒரு குடத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குடத்தில் தண்ணி இருக்குது. குடத்தில் இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க. ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி எடுப்பீங்க. அப்போ தண்ணிக்கு உள்ளே விடுவீங்களா, இல்லை மேலே அப்படியே தூக்கிடுவீங்களா? அந்த டம்ளரை தண்ணிக்கு உள்ளே விட்டு தண்ணி எடுப்பீங்க. இப்போ ஆவியின் நிறைவு அப்படின்னா, ஒரு குடத்துக்குள்ளே டம்ளரை போட்டால் எப்படி உள்ளே போகுதோ அது மாதிரி நம்மை சுற்றி நிரம்பி இருக்கிறது தான் ஆவியின் நிறைவு. அது நம்ம கண்ணில் பார்க்கறதில்ல. இப்போ நம்மளை சுற்றி காற்று இருக்குதுங்களா? காற்று இருக்குதா? ஆமாம். காற்று நம்மை சுற்றி எப்படி நிரப்பி இருக்குதோ, ஆவியானுடைய நிறைவு நம்மை சுற்றி நிரப்பி இருக்கிறது தான், அதுதான் ஆவியின் நிறைவு. ஆவியின் நிறைவு அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை நம்மளை சுற்றி நிரப்பி இருக்கிறது தான் ஆவியின் நிறைவு. இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோங்க? முன்னாடி பார்த்தது வார்த்தை என்னது? சத்தமாக சொல்லுங்களேன். இன்னும் சொல்லாதவங்களாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்க. ஐயா,
எல்லாரும் வாயை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லாங்களா? நம்ம மறந்துடக்கூடாது. சத்தமாக சொல்லுங்கள். அபிஷேகம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஆவியின் நிறைவு. அப்போஸ்தலர் 1:5 எடுத்துக்கோங்க. 1:5, 1:8. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சொல்லுங்கள். பலன் அடைந்து, பலன் அடைந்து. சத்தமாக சொல்லலாமா? பலன் அடைந்து. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது பலவீனமான நம்ம கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதுதான் ஆவி நிறைவு. ஆமே, அதுதான் ஆவி நிறைவு. இப்போ ஆவி நிறைவு அப்படின்னா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, தைரியமாக அவருடைய வேலையை செய்வதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு இந்த ஆவியின் நிறைவை ஆண்டவர் கொடுக்குறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார். நீங்கள் வாசிக்க வேண்டாம், கவனிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் மேலே ஆவியானுடைய நிறைவு வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்க என்னெல்லாம் செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கூட ஒரு சீஷர் இருக்கிறாரு, பேதுரு அப்படின்னு. அப்போ இயேசு சிலுவையில் அறையும் போது, சிலுவையில் அறையிறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது ஒரு பெண் பேதுருவிட்ட கேட்குறாங்க, நீயும் இயேசு கூட இருந்ததானே? ஏசப்பா அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு, எல்லா அதிகாரிகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, சிலுவையில் அறைய போகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் பேதுருவிட்ட ஒரு பெண் கேட்குறாங்க, நீயும் இயேசு கூட இருந்ததானே அப்படின்னு கேட்டதுக்கு பேதுரு சபிக்கிறாரு, ஏசப்பாவை சபிக்கிறாரு. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணுங்கிற பயத்தில் சபிக்கிறாரு. யாருன்னே தெரியாது, இயேசு யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றதுக்கப்புறம் தைரியமாக எந்திரிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றதுக்கப்புறம் பேதுரு என்ன பண்ணுறாரு? தைரியமாக எந்திரிக்கிறார். அந்த நேரத்தில் பேதுரு நீ எந்திரிச்சு பேசு அப்படின்னு யாரும் சொல்லலை. பேதுரு இந்த அதிகாரத்தை எடுத்து இதிலிருந்து பேசு அப்படின்னு யாரும் சொல்லலை. அவங்க பிரசங்கத்தை ஆயத்தமே பண்ணலை. ஆனால் அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்ட உடனே இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த பேதுரு தைரியமாக எழும்பி நிற்கிறாரு. அவர் பிரசங்கிக்கிறாரு. அந்த பிரசங்கத்தினுடைய முடிவில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமே, இதுதான் ஆவியின் பலன், இதுதான் ஆவியின் பலன், இதுதான் ஆவியின் நிறைவு. அந்த நேரத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு, யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆவியின் நிறைவு வந்த உடனே எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாரு. பேசின உடனே அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் குத்தண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த வார்த்தை எனக்குரியது, அந்த வார்த்தை எனக்கு பேசுது, அந்த வார்த்தை என்ன குத்துது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணணும்னு நிற்கிறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு உதவியாக இருந்தது ஆவியின் நிறைவு. சொல்லுங்க, ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் பேதுரு வேற மனுஷனை ஆண்டவர் மாத்துறாரு. இப்போ ஆவியின் நிறைவு அப்படின்னா தைரியமாக, நம்மளால் முடியாது, நமக்கு தெரியாது, என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியின் நிறைவு இருக்கும்போது என்ன செய்யணும்னு கர்த்தர் நடத்துவார், என்ன பண்ணணும்னு ஆண்டவர் உணர்த்துவார், ஏன் மூலியமாக கர்த்தர் செயல்படுவார். அதுதான் ஆவியின் நிறைவு. ஆமே, நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. சபைக்குள்ளே ஆராதிக்கும் போது, நம்ம வீடுகளில் ஜெபிக்கும் போது அதோடு நம்ம திருப்தி ஆயிடக்கூடாது. ஆவி நிறைவு அதுக்கு மாத்திரம் அல்ல. ஆவி நிறைவை பெற்றுக்கொண்டவங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க ஏன் மூலியமாக கர்த்தர் செயல்படணும். இப்போ அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவங்க அந்நிய பாஷையை பேசுகிறாங்க, தைரியமாக அந்நிய பாஷையை பேசுகிறாங்க, தைரியமாக பிரசங்கிக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு பெருசாக அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அபிஷேகத்தில் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தைரியமாக பிரசங்கிக்கிறாங்க, அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க. எங்கே படித்ததுனால ஞானம் வந்துச்சு?
யார் சொல்லி கொடுத்ததுனால ஞானம் வந்துச்சு? ரஜா, ஆவி நிறைவு வேணும். பைபிள் காலேஜ் போனாலும் ஆவி நிறைவு வேணும். அதுதான் நமக்கு தேவை. அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அதுதான் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ஞானம் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்காது. ஆவியின் நிறைவு தான் நம்மை பலப்படுத்த முடியும். நம்மை பலப்படுத்துகிற ஆவியின் நிறைவு. இப்போ இது வரைக்கும் அவங்க செய்யாத காரியத்தை, செய்யாத ஊழியத்தை அந்த அப்போஸ்தலர்கள் செய்யறதுக்கு காரணம் ஆவியின் நிறைவு. ஆமென். ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய பலத்தில் ஜெபிக்கிறது வெறுமையாக இருக்கும். நம்முடைய பலத்தில் ஊழியம் செய்கிறது வெறுமையாக இருக்கும். நம்முடைய பலத்தில் ஆராதிக்கிறது, சபைக்கு வருவது வெறுமையாக இருக்கும். ஆனால் ஆவியானவர் நம்மளை நடத்துவார், ஆவியானவர் நம்மை நிரப்புவார் அப்படின்னா அது ஒரு புது பலனை கொடுக்கும், அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அது ஒரு நிறைவை கொடுக்கும். நம்முடைய ஜெபத்தில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோன்னா, மாம்சத்தில் ஜெபிக்கிறது தொண்டையெல்லாம் வறண்டு போயிடும், காலெல்லாம் வலிக்கும், நிற்க முடியாது. ஆனால் ஆவியில் நம்ம ஜெபிக்கும்போது 1 மணி நேரம் முட்டிங்கள் போட்டாலும் நமக்கு வலிக்காது. 1 மணி நேரம் ஜெபித்தாலும் நமக்கு தாகம் ஏற்படாது. ஆமென். ஆவியின் நிறைவு அப்படிங்கிறது நம்ம மூலியமாக கர்த்தர் செயல்படுவது, நம்ம மூலியமாக கர்த்தர் கிரியை செய்வது, கர்த்தர் வேலை செய்வது தான் ஆவியின் நிறைவு. இன்றைக்கி எப்படிப்பட்ட ஊழியம், எப்படிப்பட்ட சபை நமக்கு வேணும், எப்படிப்பட்ட விசுவாச பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னா ஆவியில் நிறைந்து செயல்படுறவங்களா இருக்கணும். ஆமென். ஆவியில் நிறைந்து செயல்படுறவங்களா இருக்கணும், ஆவியில் நிறைந்து ஊழியத்தை செய்கிறவங்களா இருக்கணும். இப்போ அப்பா கீழே உட்காந்து கீழே இருக்க வரைக்கும் அவர் பேசினார்னா சத்தம் வெளியே வராது. ஆனால் இங்கே ஏறி நின்ன உடனே அந்த ஒரு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்து இந்த மைக்குக்கு மேலே அவர் சத்தம் போடுவார். இது எப்படி நடக்குது? அவர் பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். ஆவி நிறைவு, ஆவி நிறைவு. சிம்சோன் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். 1000 பேர் அவரை சுற்றி வந்துட்டாங்க. ஒருத்தரை அடிக்கிறதுக்கு 1000 பேர் சுற்றி வருவாங்கன்னா கையில் என்ன கொண்டு வருவாங்க? சாப்பாடு பாட்டிலும் தண்ணி பாட்டிலும் கொண்டு வருவாங்களா? ஆயுதங்களோடு தான் வருவாங்க. ஆயுதங்களோடு வந்திருக்கும்போது இந்த சிம்சோன் கையில் ஒன்றுமே இல்லை. ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வச்சு 1000 பேர் அடிக்கிறார். இதுதான் ஆவியின் நிறைவு. ஆமே. சாதாரண மனுஷனால் முடியாது. ஆவியின் நிறைவு இருக்கும்போது அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தேவையின் அடிப்படையில் வந்தார் சிம்சோனுடைய மேலே. எப்போ தேவைப்படுமோ அப்போ ஆவியானவர் வருவார், தேவை முடிஞ்சோன்னே ஆவியானவர் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார். அந்த ஆவியின் நிறைவை நம்ம எப்பவும் காத்துக்கொள்ள முடியும். ஆமென். ஆவியானுடைய நிறைவை நம்ம காத்துக்கொள்ள முடியும். இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழு பலத்தோட, முழு அபிஷேகத்தோட, முழு வல்லமையோட நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் முழு பலத்தோட, அவருடைய முழு கொள்ளளவோட, முழு வல்லமையோட நமக்குள்ள இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருடைய ஊழியமும் ஒவ்வொருடைய அபிஷேகத்தினுடைய அளவு மாறுதா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருத்தர் செய்கிற ஊழியத்திலையும் அந்த ஆவியின் நிறைவினுடைய அளவு மாறுது. ஒவ்வொரு ஊழியர்களை, ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறார், ஒவ்வொரு அளவில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். நாம எப்படி ஒரு கேட் வால் தண்ணி வர்ற கேட் வால்வு கொஞ்சமாக திறந்தா கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் அதிகமாக திறந்தா அதிகமாக தண்ணி வரும், அடைச்சி வச்சுட்டா தண்ணியே வராது. அது மாதிரி நம்முடைய அளவு எப்படியோ,
நம்முடைய அளவு எப்படியோ, உங்களுடைய அளவு எப்படியோ அந்த அளவு தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். ஆமே. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறாரு. அதனால நம்ம எல்லார் மூலியமா ஒரே மாதிரி கர்த்தர் செயல்படுறது இல்லை. நம்முடைய அளவு எப்படியோ, உங்களுடைய அளவு எப்படியோ அந்த அளவின்படி தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். நம்ம எந்த அளவுக்கு தகுதி உள்ளவங்களாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளால் தூக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமோ அந்த அளவில் தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இன்னும் அதிகமாக வெளிப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்குள்ளே இருந்து ஆவியானவர் அதிகமாக வெளிப்படுறதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஒரு 10% என் மூலிமா ஆண்டவர் வெளிப்படுறாரு, ஆவியானவர் வெளிப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 20% போகணும், இல்லை ஒரு 50% இன்னும் ஆவியானவர் என் மூலிமா வெளிப்படணும், கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என்னங்க? என்னது? அதிகமாக ஜெபிக்கணும். வேற காற்று கூட வரலையா நீங்கள் சொன்னதில்? சொல்லுங்கள். காத்து இருக்கணும். சரி, வேற? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். வேற? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். சூப்பர். இப்போ நம்ம பார்க்கலாம், ஆவியானவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படுவது, அபிஷேகத்தின் அளவு அதிகரிக்கணும்னா முதலாவது நிலைச்சிருக்கணும். எழுதுகிறவங்களாம் எழுதிக்கோங்க. முதலாவது நிலைச்சிருக்கணும், ஆண்டருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, ஆண்டருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். தினந்தோறும் ஆண்டருக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவம் எனக்கு ரொம்ப 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 அவசியம். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு உடனே கீழ்ப்படியணும். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து வெளிப்படணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை நம்ம எதிர்பார்ப்போம்னா முதலாவது கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ, ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் உணர்த்தின உடனே அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். மூன்றாவது, பரிசுத்தமாக இருக்கணும். எபேசியர் 4:30 வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிற மாதிரி காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கணும். நான்காவது, அவருடைய வல்லமையில் செயல்பட்டாங்க. அதாவது என்னால் முடியாதுன்னு இருக்கக்கூடாது. இப்போ 10% ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை செயல்படுத்தணும். இப்போ ஒரு 5% கொடுத்துருக்கிறாரு, இல்லை ஒரு 20% ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தாமல் ஒரு சிலர் கவனிங்க, ஒரு சிலர் ஜெபிப்பாங்க, என்னை அந்த ஊழியக்காரர் மாதிரி பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது நடக்காது, அது வேலைக்காகாது. இப்போ ஆண்டவர் நம்ம எந்த அளவில் வச்சுருக்கிறாரோ, எவ்வளோ கொடுத்துருக்கிறாரோ அதை பயன்படுத்தணும், தைரியமாக பயன்படுத்தணும். எனக்கு முடியாது தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் அதிகமான அளவுக்குள்ளே கர்த்தர் நம்ம நடத்துகிறார். 5வது காரியம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை ரொம்ப மோசமான ஒரு காரியம். பிசாசு நம்மளை தொடுறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் பெருமை வந்துருச்சுன்னா அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியாது. இருதயம் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். இந்த காரியம்லாம் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஆவியனுடைய அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய காரியத்தில் நம்ம சரியாக இருப்போம்னா நம்ம கேட்காமே ஆண்டவர் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஆமே. ஆண்டவர் ஏதோ நம்ம அதிகமாக வாஞ்சிக்கிற மாதிரியும், ஆண்டவர் சும்மா இரு அப்படின்னு சொல்கிற மாதிரியும் நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம வாஞ்சிக்கிறத விட, நம்ம தாகமாக இருக்கிறத விட ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவதற்கு அதிக வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் தகுதியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தும் போது நம்ம தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னா
நம்மை அறியாமையே, நம்ம எதிர்பார்க்காமையே, நம்ம ஜெபிக்காமையே அதற்கான வழிநடத்தலை கர்த்தர் கொடுத்து அதிகமாக நம்ம மூலியமா கர்த்தர் செயல்படுவார். ஆமே. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. இப்போ நம்ம அந்த அபிஷேகத்தில் நம்ம நிறைவதற்கு இன்னொரு 6வது முக்கியமான காரியம் என்னென்னா, எனக்கு என்ன அழைப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த இடத்துல, அந்த அழைப்பில் நான் நிற்கும்போது ஆவியானுடைய மகிமை வல்லமை அதிகமாக செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்துருக்கிறார், எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதை நம்ம செய்யணும். அவங்க அப்படி பண்ணுறாங்க, அதனால் நம்மளும் அப்படி பண்ணலாமா? இவங்க இப்படி பண்ணுறதுனால நல்லா இருக்குது, அதனால் நம்மளும் இப்படி பண்ணலாமா? அவங்க அப்படி பாட்டு பாடினா இப்படி நடக்குது, அதனால் நம்மளும் அப்படி பாட்டு பாடலாமா? அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணால் அப்படி நடக்குது, நம்மளும் அப்படி ட்ரெஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி ஓடி ஓடி பேசலாமா? இந்த மாதிரி மாடுலேஷனில் பேசலாமா? அவங்க அப்படி பண்ணுறதுனால நம்ம பண்ணுறதுனால ஒன்றும் நடக்காது. என்ன கர்த்தர் எந்த அழைப்பை வச்சுருக்கிறாரோ, என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ, எந்த இடத்துல வச்சுருக்கிறாரோ அதை நம்ம செய்யும்போது கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். ஆமென். அந்த மொத்தம் 6 காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்த ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாங்களா? அபிஷேகத்தில் நம்ம வளர்கிறதுக்கு நம்ம முதலாவது என்ன பண்ணுங்க? நிலைத்திருக்கணும். 2வது கீழ்ப்படியணும், விரைந்து ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படியணும், பரிசுத்தமாக வாழணும். 4வது ஆமாம் செயல்படணும், சும்மா இருக்கக்கூடாது. 5வது தாழ்மையாக இருக்கணும். 6வது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற அழைப்பில் நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. இப்போது அபிஷேகம் ஆவி நிறைவு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளேயோ சபையிலேயோ அவரை அனுபவிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, நம்ம மூலிமா கர்த்தர் வெளிப்படுவதற்காக தான் அபிஷேகம். அபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிற மாதிரி. ஆவி நிறைவு அப்படிங்கிறது பஸ்ஸில் ஏறி பயணம் பண்ணுற மாதிரி. ஆமென். அபிஷேகம் நம்மளை ஆயத்தப்படுத்துது, தகுதிப்படுத்துது, அந்த ஊழியம் செய்வதற்கு தகுந்த இடத்துல வந்து நிற்க வைக்குது. ஆனால் ஆவியின் நிறைவு தான் நம்மை செயல்பட வைக்குது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஊழியத்தை செய்வதற்கு, அந்த வேலைகளை செய்வதற்கு ஆவியின் நிறைவு தான் நமக்கு ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு மேலே ஆவியான நிறைவு நம்ம பார்க்கணும். ஆமென். அவனுடைய நாமத்தின் மகிமைக்காக என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஆராதனை நடத்துறதற்காக எல்லா ப்ரிப்பரேஷனும் செஞ்சு முன்னாடி வந்து நிற்பேன். ஆரம்ப ஜெபம் போயிட்டுருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஓடிடுவேன். அவ்வளோதான், என்னோடய தைரியமெல்லாம் போயிடும். ஜனங்களை பார்த்தோன்னா தைரியமெல்லாம் போயிடும். ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அதுதான் நான், அதுதான் என்னுடைய பலன், அதுதான் என்னுடைய ஞானம், அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நடத்தி ஆவியானுடைய நிறைவை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நடத்திட்டு வர்றாரு. ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஆமென். நான் செய்கிறது அல்ல ஊழியம், ஆவியானவர் என் மூலியமாக செய்கிறது தான் ஊழியம். நான் ஜெபிக்கிறது அல்ல ஜெபம், ஆவியானவர் என் மூலியமாக ஜெபிக்கிறது தான் ஜெபம். நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறனோ அது அல்ல, ஆவியானவர் என்னை செய்ய வைக்கிறது தான், அதுதான் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். ஆமென். ஒரு புது மனுஷனை ஆண்டவர் நம்மை பார்க்கிறதுக்கு உதவி செய்வாராக. நம்ம இதுவரைக்கும் நம்முடைய பலத்தில் போராடினது செய்தது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆவியானவர் நடத்தும்படி காத்திருப்போம், செயல்பட ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அப்புறம் எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நமக்கு என்ன புரிந்ததோ, கர்த்தர் நம்மோடு என்ன பேசினாரோ அந்த காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாங்களா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திராங்களே. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். அந்த ஜெபிக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாங்களா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோட என்ன பேசினாரோ அதை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட என்ன உணர்த்தினாரோ ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, 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 ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா.
அப்பா நீர் எங்களை அபிஷேகத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை கொடுத்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் அபிஷேகித்த தாவீது உமக்காக பயன்பட்டது போல ஆண்டவரே, கிதியோன் உமக்காக பயன்பட்டது போல, சிம்சோன் உமக்காக பயன்பட்டது போல, சாலமோன் உமக்காக பயன்பட்டது போல எங்களையும் பயன்படுத்துவதற்கென்று நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர் என்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னுடைய அபிஷேகம் வெறுமையானது அல்ல, நாங்கள் அபிஷேகப்பட்டவர்கள் என்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பா நீர் எங்களை அபிஷேகித்ததற்காக நன்றி ராஜா. அப்படிப்பட்ட ஒரு தெரிந்து எடுப்பை எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவி நிறைவுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நீர் வாஞ்சிக்கிறீர் எங்களை அதிகமாய் அப்பா ஆவியின் நிறைவுக்குள்ள செலுத்தணும்னு எங்களை வாஞ்சிக்கிறீர். நீர் வாஞ்சிக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். கௌதம் ஜெபம் பண்ணு, சும்மா நிற்கக்கூடாது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும், ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். நாங்கள் சுய பலத்தில் செய்தது போதும், ஆவியின் நிறைவில் நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. ஆவியின் நிறைவில் செயல்பட உதவி செய்யுங்கப்பா. ஆவியின் நிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும். வெறுமனே கை தட்டுறதுல, ஆராதிக்கிறதுல, ஜெபிக்கிறதோடு நாங்கள் நின்று விடாமல் ஆண்டவரே உமக்காய் செயல்பட உதவி செய்யுங்க. பயந்து போய் இருந்த பேதுருவை நீர் பயன்படுத்தினது போல எங்களையும் பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. ஜெபிக்கலாங்களா? கைத்தட்ட வேண்டாம். நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஆவியின் நிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆவியின் நிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும். எங்களுடைய ஞானத்தை வைத்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் பலனில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் திறமையில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. எப்பா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஆவியின் நிறைவு எங்களுக்கு வேணும், ஆவியின் நிறைவு வேணும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஜனங்கள் தொடப்படுவதற்கு ஆவியின் நிறைவு உண்டாகட்டும்ப்பா. ஆவியின் நிறைவுக்குள்ள எங்களை நடத்துங்க. அதற்காக காத்திருக்கிறவங்களை எங்களை மாற்றுங்க, அதற்காக காத்திருக்கிறவங்களை எங்களை மாற்றுங்க. அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய நிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும், உம்முடைய நிறைவு எங்களுக்குள்ள உண்டாகட்டும். இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத காரியத்தை பார்க்க உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்திராத விதத்தில் ஜெபிக்க உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் நாங்கள் செய்யாத ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. ஆவியானுடைய நிறைவு ஜனங்களை தொடட்டும், ஜனங்களை தொடட்டும், ஜனங்களை தொடட்டும், ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும், ஜனங்களை கட்டட்டும் ஆண்டவரே. அப்பா ஏசாயா 61வது அதிகாரத்தில் நாங்கள் வாசித்தது போல அப்பா ஜனங்கள் சிறுமைப்பட்ட விதத்தில் இருக்கிற ஜனங்கள் தொடப்படுவார்களாக, ஆறுதல் அடைவார்களாக, கட்டப்படுவார்களாக. ஆவியானவரே உம்முடைய நிறைவை எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளுவீராக, தந்தருளுவீராக. உம்முடைய நிறைவை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வெறுமையான பாத்திரங்களை அல்ல, நிரம்பி வழிகிறவர்களை எங்களை மாற்றுங்க, நிரம்பி வழிகிறவர்களை எங்களை மாற்றுங்க. அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. அபிஷேக எல்லையை அளவை பெருக்கிக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவி நிறைவு எங்க ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும், புது பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற வார்த்தைகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாங்க செய்தது போதும்பா, எங்க பலத்தில் நாங்க செய்தது போதும். இதுவரை நாங்க செய்யாத காரியத்தை நாங்க பார்க்க உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய அபிஷேகத்தை ஆவி நிறைவை நாங்கள் பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும், பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெறுமையான இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது, வெறுமையான பாத்திரங்களா இருக்கக்கூடாது, அபிஷேகத்தை வீணடிக்கிறவர்களா நாங்கள் இருக்கக்கூடாது. நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை நடத்துங்க, நீர் எங்களை நடத்துங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே நான் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும், நீங்க நடத்தணும். உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்க எங்களை நடத்துங்க, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க, நீர் எங்களை மாற்றுங்க, நீர் எங்களை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. இந்த ஊழியத்தில் நீங்க கிரியை செய்யுங்க, எங்க வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்க. பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் நீங்க வெளிப்படுங்க ராஜா, நீங்க வெளிப்படுங்கப்பா. ஜனங்கள் தொடப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. எழுந்தருளுங்கப்பா, எழுந்தருளுங்க. பிசாசின் கிரியைகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்களை சுற்றி இருக்கிற, எங்களுடைய கிராமங்களை சுற்றி இருக்கிற, எங்கள் வீடுகளை சுற்றி இருக்கிற எல்லா பொல்லாதாவின் கிரியைகளை கட்டப்படுவதற்கு அப்பா வல்லமையின் நிறைவை தந்துருந்து, வல்லமையின் நிறைவை தந்துருளுங்க ராஜா. நடத்திடுங்க, நடத்திடுங்க, நடத்திடுங்க. ஆவியில் நிறைந்து நாங்கள் எப்பொழுதும் இருக்க செயல்பட உதவி செய்யுங்க. நாங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிநடத்தல் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்பா. பேதுரு செயல்பட்டது போல, அப்போஸ்தலர்கள் செயல்பட்டது போல
நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆரோக்கியமான ஒரு சபையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க, நடத்திடுங்க ராஜா. ஆட்கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ கொடுத்த அந்த நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உம்முடைய இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து கொள்ளுங்க, பாதுகாக்கப்படுவார்களாக. பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நிரம்பி இருக்கட்டும். ஆவி நிறைவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தில் அனுபவிக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. போக்கில் வாரத்தில் உடைய கரம் கூட இருக்கட்டும், செய்கிற வேலைகள் உடைய கரம் கூட இருக்கட்டும். பொருளாதாரத்தில் நன்மையை உயர்வை பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்திருங்க, ஆளுகை செய்திருங்க, ஆளுகை செய்திருங்க. ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு போய் திரும்பி வர உதவி செய்யுங்கப்பா. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரும், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்பா ஆவியில் நிறைந்து நாங்கள் செயல்படுகிற ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்திருங்க ராஜா, நடத்திடுங்க ராஜா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.